சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் பக்தர்களால் நெருப்புத்தலமாக போற்றப்படுவது திருவண்ணாமலை. சிவபெருமான் மலை வடிவமாக காட்சியளிப்பதாக ஐதீகம் உண்டு. இங்கு ஆண்டுதோறும் கார்த்திகை தீப திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படும். கார்த்திகை மாதத்தின் மிகப்பெரிய விசேஷங்களில் ஒன்றாக திருக்கார்த்திகை தீபம் மிக விமர்சையாக கொண்டாடப்படும் அக்னி ஸ்தலமாக திருவண்ணாமலை கோயிலின் சிறப்பம்சம் ஆகியவற்றை பற்றி இந்த வீடியோல பார்ப்போம். இது சதுரங்க மீடியா வழங்கும் ஆன்மீகம். திருவண்ணாமலையில் அமைந்திருக்கும் அண்ணாமலையார் மலை சிவபெருமானின் மிகப்பெரிய இருப்பிடமாக கருதப்படுது. அண்ணுதல் என்றால் நெருங்குதல், அண்ணா என்றால் நெருங்க முடியாத. அதாவது திருமால் வராக அவதாரமாக சிவனின் அடியையும் அன்னமாக பிரம்ம முடியையும் காண முயன்று முடியாத நெருப்பு மலை என்பதால் அவர் அண்ணாமலை என்ற பெயர் வந்தது. கைலாயத்தில் சிவன் இருப்பதால் கைலாய மலை சிறப்பு. ஆனால் லிங்கமே மலையாக இருப்பதால் திருவண்ணாமலை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. திருவாரூரில் ஒருவர் பிறந்தாலே முக்தி, காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என முன்னோர்கள் கூறுவதுண்டு. அந்த அளவிற்கு நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அளவு திருவண்ணாமலையில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. திருவண்ணாமலையில் இருக்கும் மலை 260 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியது என சொல்லப்படுது. சைவர்களின் நம்பிக்கைப்படி இந்த மலையானது கிருதா யுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரோதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபார யுகத்தில் தங்க மலையாகவும், தற்போது கலியுகத்தில் கல்மலையாக உள்ளது எனவும் நம்பிக்கை தெரிவிக்கின்றன. அருள்மிகு அண்ணாமலையார் திருத்தலத்தில் சிவன் சுயம்பு மூர்த்தியாக உள்ளார். மலையே சிவலிங்கமாக உள்ளது என்பது நம்பிக்கை. மேலும் முருகர், விநாயகர், அர்த்தநாரீஸ்வரர், திருமால், பைரவர், பிரம்மலிங்கம், பாதாளலிங்கம் உள்ளிட்ட சன்னதிகளும் உள்ளன. திருமால் மற்றும் பிரம்மா இருவருக்கும் இடையே யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட அங்கு நெருப்பு பிளம்பாக தோன்றிய ஈசன் இதில் அடி முடியை யார் முதலில் பார்க்கிறாரோ அவரே திருமால் வராக பன்றி வடிவம் எடுத்தும் நிலத்தை குடைந்து ஈசனின் அடியை காணவும், பிரம்மா அன்ன வடிவம் எடுத்து பறந்து அவரின் முடியை காணவும் புறப்பட்டனர். பல ஆண்டுகள் ஆகியும் அடியை காண முடியாத திருமால் திரும்ப மேலிருந்து விழுந்த தாளம்பூவை பிடித்து நீ எங்கிருந்து வருகிறாய் என கேட்க, சிவன் தலையில் சூடி பெற்றிருந்த நான் தவறி விழுந்து பல ஆண்டுகளாக கீழே வந்து விழுந்து கொண்டிருக்கிறேன் என்றது. அப்போது நீ சிவனின் முடியை நான் பார்த்துவிட்டேன் என சாட்சி சொல்ல வேண்டும் என கேட்டார் பிரம்மன். சிவனின் முடியை பார்த்துவிட்டேன், இதனால் நான் வெற்றி பெற்றுவிட்டேன் என கூறி திருமாலை எள்ளி நகை ஆட்டினார். இதனால் ருத்ரனாக மாறிய சிவன் பொய்யுரைத்த தாளம்பூ இனி நீ என் பூஜைக்கு பயன்படாது, அதோடு பத்ம கட்பத்தில் பிரம்மன் திருமாலின் உந்தி கமலத்தில் தோன்றுவாய் என உரைத்தார். இனி உலகத்தில் உனக்கென தனி ஆலயம் அமையாது எனவும் கூறினார். பிரம்மதேவர் மன்னிப்பு கேட்கவே இனி சிவலிங்கத்தில் அடிப்பகுதியில் பிரம்மன், நடுவில் விஷ்ணு, மேல் பாகத்தில் சிவனும் நின்று சிவலிங்கமாக இங்கு தோன்றினார். சிவலிங்கமாக தோன்றிய நாள்தான் மகா சிவராத்திரி நாளாகும். சிவனை நோக்கி தவமிருந்த பார்வதிக்கு தன் இடப்பாகம் கொடுத்து அர்த்தநாரீஸ்வரரை கருவறையின் பின்புறம் அமர்ந்தார். இந்த கோயிலில் அர்த்தநாரீஸ்வரர் ஐம்பொன் சிலை உள்ளது. இதனால் திரு அண்ணாமலையானை நினைக்க முக்தி கிடைக்கும். 800 ஆண்டுகளுக்கு முன்னரே, அதாவது கிபி 1240 இங்கு கிரிவலம் செல்ல ஜடாவர்ம விக்ரம பாண்டியன் பாதை அமைத்து பணி செய்தார். இந்த கிரிவல பாதையில இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமனலிங்கம், நிருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம் மற்றும் ஈசன்யலிங்கம் என 8 லிங்கங்கள் உள்ளன. அதோடு ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், விசிறி சாமியார் உள்ளிட்டோரின் சமாதிகளும் உள்ளன. கார்த்திகை தீப திருவிழா அன்று மாலை 5 மணி அளவில் திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றும் போது தாங்கள் சிவபெருமானோடு ஐக்கியமாகி விடுவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். மேலும் மகாதீபம் ஏற்றும் நேரம் சிவபெருமான் தனது அளவற்ற ஆசீர்வாதங்களை தமது பக்தர்கள் மீது பொழிந்தருள்கிறார். அந்த நேரத்தில் பக்தர்கள் அவரை மிகவும் பக்தியுடன் வழிபடுகின்றனர். கார்த்திகை தீப திருவிழா அன்று திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றுவதற்கு சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. மகாதீபம் ஏற்றும் போது கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவரும் சிவபெருமானின் பெயரை உறக்கச் சொல்லி தங்கள் பிரச்சனைகளை கலைத்து தம் வாழ்வில் அமைதியை தருமாறு வேண்டுகின்றனர். கார்த்திகை தீப திருவிழா அன்று தீபம் ஏற்றும் நிகழ்வானது உலகத்தில் உள்ள இருளுக்கு முடிவு கட்டுவது என்ற அடையாள முறை அர்த்தத்தையும் கொண்டுள்ளது. பக்தர்கள் தாங்கள் ஏற்றும் விளக்குகளை சிவபெருமான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். அவ்வாறு சிவபெருமான் பக்தர்களின் விளக்குகளை பார்த்து அவர்களின் பக்தியை புரிந்து கொண்டு வரும் காலங்களில் அவர்களை எல்லா தீங்குகளிலும் இருந்தும் காப்பாற்றுவார் என நம்புகின்றனர். கார்த்திகை தீப திருவிழா அன்று திருவண்ணாமலையில் நடக்கும் வழிபாட்டு சடங்குகளை பக்தர்கள் தவறாது பார்க்க வேண்டும். பின் பக்தியுடன் வழிபட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அவ்வாறு செய்தால் அவர்கள் சிவபெருமானோடு மிகவும் நெருக்கமாக இருப்பதை உணர்வார்கள். சிவபெருமானின் அளவற்ற அருளை பெறுவார்கள் என்பது மக்களின் நம்பிக்கை. திருவண்ணாமலையில்
காலையில் பரணி தீபம் ஏற்றிய பிறகு மாலையில் மலையில் இத்தீபம் ஏற்றப்படும். இந்த தீபம் சிவன் அக்னி பிளம்பாக நெருப்பு மலையாக நின்றார் என்ற ஐதீகப்படி மலையில் தீபம் ஏற்றப்படுகிறது. இத்தீபம் ஏற்றும் திருவண்ணாமலை மலையானது 2668 அடி உயரத்தை கொண்டுள்ளது. இந்த மலை மீது தீபம் ஏற்ற செம்பு, இரும்பு கொப்பரை கொண்டு தயாரிக்கப்பட்ட கொப்பரையில் தீபம் ஏற்றுவார்கள். இந்த தீபம் ஏற்ற சுமார் 3000 கிலோ மேற்பட்ட நெய்யும் 1000 மீட்டர் காட துணியும் கொண்டு ஏற்றப்படுகிறது. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய ஆன்மீகம்.